பாருங்க. இந்த ஆகஸ்ட் மாசத்துல கூட இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாசம் கர்த்தர் நம்மளோட கூட பேசிக் கொண்டிருக்கிற காரியம் யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் யூதருக்கு பயந்தது காரணத்தினால தன்னுடைய கதவை பூட்டி கொண்டிருந்தாங்க நம்ம பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, இவங்க பயந்ததுனால கதவை பூட்டி கொண்டாங்க. நம்ம நிறைய முறை என்ன பண்ணிடுறோம்னா, பிசாசு கதவு மூடிட்டான், அவங்க கதவு மூடிட்டாங்க, இந்த கதவு மூடிட்டாங்கன்னு சொல்றோம். ஆனா நிறைய முறை என்ன தெரியுமா, நம்ம பயப்படுறதுனால நம்ம கதவை நம்ம பூட்டி கொள்றாங்க. ஆமா, இன்னைக்கு அப்படிதான். ஒருவேளை நீங்க பயந்துட்டு உங்க கதவை பூட்டிட்டு இருக்கலாம். இன்னைக்கு என்ன பண்றதுனே தெரியல. இன்னைக்கு பயத்தினால அநேக கதவு பூட்டப்பட்டிருக்கலாம். வசனம் சொல்லுது, அவங்க பூட்டப்பட்டு இருந்தாலுமே, பயத்துல பூட்டப்பட்டு இருந்தாலுமே, இயேசு கிறிஸ்து அவங்க நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆமாங்க, அதே தேவன் உங்களை பார்த்து சொல்றாங்க. இன்னைக்கு நீங்களே பயத்தினால எவ்வளோ கதவை மூடி இருக்கலாம், இல்ல பிசாசு எத்தனையோ கதவு உங்க வாழ்க்கையில மூடி இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, அந்த பூட்டப்பட்ட கதவா இருந்தாலுமே, உள்ள மாட்டிட்டு இருந்தாலுமே, அதுக்கு உள்ள வந்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு பூட்டப்பட்டிருக்கு, நீ சமாதானத்தை இழந்து போயிருக்கிற. இன்னைக்கு வாழ்க்கை சந்தோஷம் பூட்டப்பட்டுடுச்சு, உன் வேலை பூட்டப்பட்டுடுச்சு, எல்லாமே பூட்டப்பட்டுச்சு. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, அந்த பூட்டப்பட்ட சூழ்நிலைக்குள்ளவே வந்து கர்த்தர் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, யாரும் உள்ள வரமாட்டாங்க, இறங்கி வரமாட்டாங்க. ஆனா பூட்டப்பட்டிருந்தாலுமே உள்ள வந்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு சமாதான மாசமா இருக்க போகுது. எல்லா பூட்டப்பட்ட கதவு இந்த மாசத்துல திறக்கப்பட போகுது. நம்ம எல்லாரும் செபிக்கலாம். ஏசப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி. பிதாவே, உங்களை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எல்லா கதவு திறக்கப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆமாப்பா, நீங்க பார்த்து சமாதானம் சொல்றீங்கன்னா அப்ப சமாதானமா இருப்பா. உன் கதவு திறக்கப்படுது என்பதற்காக நாங்கள் நம்புறோம்ப்பா. எல்லா பூட்டப்பட்ட கதவு திறக்கப்படட்டும் இந்த மாசம். அப்பா, பிரத்யட்சமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த சமாதானமான மாசமா இருக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி. ஒவ்வொருத்தரும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. இந்த மாசத்தில் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. அவங்களை பார்த்து சொல்றாங்க சமாதானம். ஏன் தெரியுமா சமாதானம்? நீயே பூட்டின கதவா இருக்கட்டும், பிசாசு பூட்டின கதவா இருக்கட்டும், அது திறக்கப்பட்டுருச்சு. சமாதானமா இருங்க. God bless you all.